குடும்பத்துல என்னால அவங்க கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் உங்க கையில இருந்து வாங்குவாங்க அப்படின்னு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கே குடுக்குறேன்னு வாங்க, திருப்பி தருவாங்களா அப்படின்னா தரமாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்ம 3வது தெருவுல இருக்க 4வது வீட்டு ஆண்டி, 5வது தெருவுல இருக்க 2வது வீட்டு ஆண்டி, இவங்களுக்குலாம் நம்மள பிடிக்காம போகும். பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன, அவங்களாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரவா போறாங்க. அவங்களுக்கு பெருசா நம்ம மனதளவுல ஒரு இம்பாக்ட் கொடுக்கவே வேண்டாம். நீங்க சிம்மராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி. சிம்மராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவன் வழி ஒரு வசதி, வாய்ப்பு, ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குரு லாப குருவா இருக்கார். அஷ்டமத்து சனிலையும் பாருங்க, நிறைய சிம்மம் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போல இருக்கிற லெவல்லே மெயின்டைன் ஆனாங்க. காரணம் எதனால அப்படின்னு சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி முற்பகுதி அப்படின் போது 1/6/2026 வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? மொதல் விஷயம், நம்ம சனி பகவான்ல இருந்து ஆரம்பிப்போம். சனி பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்கார். அஷ்டம சனி அப்படின்னும் போது பொதுவா நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். என்னென்ன விஷயம் கவனம் வச்சுக்கணும்? மொதல் விஷயம், அஷ்டம சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கை இருப்பு நம்ம கிட்ட இருந்து புடுங்க பாப்பார். எப்படி? என்கிட்ட பாருங்க 10,000 ரூபாய் இருந்தாலும், 1000 ரூபாய் இருந்தாலும், 10 லட்சம் இருந்தாலும், 10 கோடி இருந்தாலும் சனி ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட இருந்து அதை அபகரிக்க பார்ப்பார். யார் மூலியமா அபகரிப்பார்? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க, ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தவங்க, குடும்பத்துல என்னால அவங்க கிட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் உங்க கையில இருந்து வாங்குவாங்க அப்படின்னு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கே குடுக்குறேன்னு வாங்க, திருப்பி தருவாங்களா அப்படின்னா தரமாட்டாங்க. அப்ப என்னதாங்க பண்றது? நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, மனசுக்கு பிரியமானவங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். கையில காசு இருந்து குடுக்கலனாலும் சனி பகவானுக்கு பிடிக்காது. அப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும்? ரொம்ப எளிமையான விதம் ஒண்ணு பண்ணலாம். ஐயா, இப்ப என்கிட்ட காசு இருந்தாலும் அது வேற செலவுக்காக இருக்கு, இல்ல காசு இல்லை எப்படின்னாலும் சொல்லுங்க. நீங்க வேற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கிக்கோங்க, அது வட்டி கூட வாங்கிக்கோங்க, அந்த வட்டியை நான் கட்டிக்கிறேன், இந்த ஆள் வட்டி கொடுக்குறான் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம கையை காட்ட கூட வேண்டாம். புரியுதுங்களா? வட்டியை நான் கொடுக்குறேன் அப்படின்னுங்க. அவங்களுக்காக அந்த ஹெல்ப் நம்ம செய்யலாம் இல்லைங்களா? நம்ம மனசுக்கு பிரியமானவங்க, மனசாட்சிக்கு விரோதமா நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்படி சொல்லுங்க, நல்லது. சனியும் பிரீத்தி ஆயிடுவான், நம்மளும் மாட்டிக்க மாட்டோம். மொதல் விஷயம். 2வது விஷயம், குடும்பத்துல சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரும். அந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும்? நம்ம தீபாவளிக்கு புஷ்பானம் ஏற்றி வைப்போம் பார்த்தீங்களா? நேரம் புஃப்னு மேல பறக்கும். அந்த நெருப்பு அப்படியே அழகா போவோம், குபீர்னு அடங்கிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படியே போவோம், குபீர்னு அதுவே அடங்கிடும். கவலைப்படாதீங்க. இது குடும்பத்துல. அதே மாதிரி பாருங்க, வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள். அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எப்படி இருக்கும்? இந்த குழந்தைங்க பொம்மை துப்பாக்கி வச்சுட்டு பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்பப்ப பட்டு பட்டு பட்டுன்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுவா மறைஞ்சிடும். கவலைப்படாதீங்க. 4வது, சமுதாயத்துல நம்ம நெய்பர்ஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நம்ம 3வது தெருவுல இருக்க 4வது வீட்டு ஆண்டி, 5வது தெருவுல இருக்க 2வது வீட்டு ஆண்டி, இவங்களுக்குலாம் நம்மள பிடிக்காம போகும். பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன, அவங்களாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரவா போறாங்க. அவங்களுக்கு பெருசா நம்ம மனதளவுல ஒரு இம்பாக்ட் கொடுக்கவே வேண்டாம். இந்த எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, நம்மளோட நெய்பர்ஸ்லாம் பாருங்க, நம்மளுக்கு ரயில் ஸ்நேகம் மாதிரி. நல்லா பழகுனாலும் அவங்கவுங்க ஸ்டேஷன் அவங்கவுங்க இறங்கி போயிடுவாங்க. இறங்கி போயிட்ட பின்னாடி அவங்க பழகினவங்களை நம்ம நினைச்சிட்டு இருப்போமா, அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்போமா, இல்ல அவங்கள பத்தி வருத்தப்படுவோமா? மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நெய்பர்ஸும். பெரிய லெவல்ல யாரு கூடயும் ஒட்டிக்கவும் வேண்டாம், வெட்டிக்கவும் வேண்டாம். அவங்க வெட்டிக்கிறாலும் அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம். 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்ப இந்த 5 விஷயத்துல ஹெல்த்ல ரொம்ப காஷியஸா இருங்க. நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, கவனமா இருங்க. அதே மாதிரி கையிருப்பு, கேஷ் இன் ஹேண்ட், அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மீதியெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அதுவா அடங்கிடும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து ராகு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு 7ஆம் பாவம். 7ல ராகு, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப 7ல ராகு என்ன பண்ணுவான்? நீங்க சிம்மராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி. சிம்மராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவன் வழி ஒரு வசதி, வாய்ப்பு, ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இப்ப மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி அப்படின் போது, நீங்க சிம்மராசி ஆண்கள், உங்க மனைவி நல்ல வசதியான வீட்டு பொண்ணா இருக்கலாம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சொத்து பத்து பிரிச்சு கொடுக்கலாம், பொண்ணுக்கு கொடுக்கலாம் உங்க வீட்டுல, அப்படி வரலாம். இப்ப கணவன் வழி திடீர் தனப்பிராப்தி, நீங்க ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யலாம், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் வரலாம், அதனால கணவன் வழி திடீர் தனப்பிராப்தி. இப்படி ஏதோ ஒண்ணு நடக்குங்க, கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நெகட்டிவ் இருக்கு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். காரணம் குருனோட பார்வை இருக்கு.
கேது 1ஆம் பாவம், சுயஸ்தானத்துல கேது. பொதுவா வந்து பாருங்க, நான் சிம்மம். எனக்கு ஒரு கூட்டத்துக்கு போகணும், அங்க தலைமை ஒரு துவம் அப்படின்றது வகிக்கணும். ஒரு கூட்டத்துல போயிட்டு எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து முன்னிறுத்தணும். இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி எத்தனை கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் எனக்கு போகணுன்ற எண்ணம் இல்லை. காரணம் என்ன? எனக்கு ஜென்மத்துல கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது எனக்கு ஓரளவுக்காவது சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்றது, கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்றத விட எனக்கு சுத்தமா யாரு கூடயும் பழகவே பிடிக்கல, என்னை நானே தனிமைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, தனிமை இனிமையா இருக்கு எனக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு நல்லது. எனக்கு கடவுளை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, சுவாமி கும்பிடணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்குது. நான் வந்து பாருங்க ஜீவ சமாதிக்கு போயிட்டு நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு சித்தர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருது. இப்படி நிறைய நல்ல விஷயம் வரும். இது எல்லாமே ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? எனக்கு ஃபாரின் போகணும், டூர் போகணும், வேலைக்காக போகணும், இப்படி நிறைய இன்டென்ஸ் டிசைர் வரும் வெளிநாடு மேல. அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்து குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு லாப குருவா இருக்கார். அஷ்டமத்து சனிலையும் வந்து பாருங்க நிறைய சிம்மம் வந்து ரொம்ப வந்து அதல பாதாளத்துக்கு போல இருக்கிற லெவல்லே மெயின்டைன் ஆனாங்க. காரணம் எதனால அப்படின்னா, குரு பகவான் லாப குருவா இருக்கிறதுனால தான். சனி என்ன பண்ணாரு? பல்ல நோண்டி நம்மள தள்ள பார்த்தார், குரு கையை பிடிச்சி தூக்கி விட்டார். ஆக நிறைய சிம்மம் சுய ஜாதகத்துல தசை ரொம்ப நல்லா இருக்கு, தசநாதன் வலுவா இருக்கான் அப்படின்னா உங்க பீக்ல போனாங்க. தசநாதன் பெருசா வலுவா இல்லைங்க, தசநாதனே மட்டமா இருக்கா, இருந்தாலும் அவங்க ரொம்ப டவுன் போல. இது காரணம் யாரு அப்படின்னா லாப குரு. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த குரு பகவான் லாப குருவா இருக்கவர் சிம்ம ராசி அன்பர்களை ஏதோ ஒரு விதத்துல அவங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றத கொடுத்து வந்தாரு. அதே மாதிரி அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் பட்டும் இருக்கும் 1/6/2026 வரைக்கும். ஆக இது முற்பகுதியினோட பலன்கள். அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதியில சனி பகவான் அஷ்டம சனியாவே தான் இருக்கார். ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப அந்த 5 விஷயத்துல கவனம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 5 விஷயத்துல பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சனியை பத்தி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை அவர் அமைதிப்படுத்துது, பிரீத்திப்படுத்துது. சனி ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆயிட்டார். உன்னை நான் கெடுக்கணும் கெடுக்கணும் கெடுக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இருக்கவன் கம்மனு உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்றது? வேற வழி இல்லை. குரு என்ன பார்த்துட்டு இருக்காரு, வேற வழி இல்லாம நான் கம்மன் தான் உட்கார்ந்துன்னு இருக்கணும், அதனால நான் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க சிம்மத்துக்கு. அதுக்கப்புறம் ராகு 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானத்துல ராகு. கலத்திரஸ்தானத்துல ராகு, பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை. அப்ப சிம்ம ராசி நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனைவி சொல்லுவாங்க, என்னோட அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ நான் எப்படி இருப்பேன், அப்படியே சும்மா ரத்தி மாதிரி இருப்பேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால கேட்டாங்க, ஆஸ்திரேலியால கேட்டாங்க, ஸ்ரீதேவி மாதிரி இருப்பேன். இங்கெல்லாம் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, உன்னை கட்டி கொடுத்துட்டாங்க. வெளிநாட்டுல எல்லாம் அனுப்பக்கூடாது, பிள்ளைய ரொம்ப தூரம் அனுப்பக்கூடாதுன்னு உன்னை கட்டி கொடுத்துட்டாங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பில்டப் அவங்களே அவங்கள பத்தி பண்ணிப்பாங்க. நீங்க அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஐயோ இந்த கொடுமையெல்லாம் கேட்கணும் அப்படின்ற தலையெழுத்து நமக்கு அப்படின்னு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நல்லது. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க சிம்ம ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவரும் அப்படின்னு சொல்லுவாரு, நான் வந்து பாருங்க சல்மான் கான் மாதிரி அவ்வளோ அழகா இருந்தேன், என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தேன், அந்த மூஞ்சதான் திருமணத்தின் போது பார்த்தோம் இல்லையா, இருந்தாலும் அப்படிலாம் சொல்லுவாங்க, சல்மான் கான் மாதிரி இருந்தேன், ஷாருக் கான் மாதிரி இருந்தேன், அஜித் குமார் மாதிரி இருந்தேன். எங்க ஏரியால இருக்க பிள்ளைங்களாம் என்னை பார்த்தா அப்படியே சொக்கி விழும், அந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸமா இருப்பேன். என்ன எத்தனையோ பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா நான் யாரையுமே பார்க்கல. அது உண்மை என்னன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இருந்தாலும் அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட கிறக்கம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. நமக்கு தான் தெரியும் யாருமே வந்து திருமணத்துக்கே சீண்டாம விலை போவாத முத்தன கத்திரிக்காயா அவர் இருந்திருப்பாரு. நம்மளுக்கு கிறக்கம், நம்மளோட கிறக்கம் நம்ம அவங்களை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது, அமைதியா ஆமோதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியா இருந்துக்கணும். வெள்ளை காக்கா பறக்கிறதுனால ஆமான்னும், பச்சை காக்கா பறக்கிறதுனால ஆமான்னு சொல்லணும். பச்சையில காக்கா இருக்குமா, மக்கு இது கிளி அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி இருந்தா குடும்பத்துல நிம்மதி அப்படின்றது இருக்கும் பிற்பகுதி. ஏன்னா ராகு இப்படி தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டப்படுத்திப்பா. ஆக இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசுவாங்க. எங்க வீட்டுக்காருக்கு அப்பெல்லாம் பேச தெரியாதேம்மா, இப்பெல்லாம் அவங்க பேச கத்துப்பாங்க, பேசுவாங்க. ஆக பேசினாலும் நம்ம கம்முன்னு இருந்துடுறது நல்லது. சரி, கேது 1ஆம் பாவம், ஒரு கேது 1ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. அவருக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவர் அதே பலன்களை தான் கொடுக்க போறார். அதுக்கப்புறம் நம்ம குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் விரைய குருவா வர.
விரைய குரு என்ன பண்ணுவாரு, குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றத கொடுப்பார். சுப விரயம் நிறைய சிம்மம் வந்து பாருங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைய வெளிநாடு காமிச்சு படிக்க வைக்கிறது, இல்ல நாங்களே ரொம்ப இளம் வயசு சிம்மங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறது. எங்க அஷ்டம சனியில திருமணம் நடக்குமா? தாராளமா நடக்கும். சுப நிகழ்ச்சி அப்படின்றது நிறைய விஷயம் நடக்கும். சனி திருமணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்த கிரகமே கிடையாதுங்க. சந்தோஷமா கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, புது சொந்தம் உனக்கு வந்துச்சுன்னா தானே நீ உனக்கு வந்து புதுசு புதுசா என்னால கஷ்டத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு. எப்பயுமே திருமணத்தை நிறுத்த மாட்டான். அதுக்கும் மேல ராகு 7ஆம் பாவம் நிறைய சிம்மத்துக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், திருமணம் வந்து அதான் கணவன் மனைவி உறவு முறை எப்படி இருக்கும்னு சொன்னேன். புதுசா வந்து ஒரு சொந்தம் திருமண வாழ்க்கையில அமையும். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். அதுக்கும் மேல உங்களுக்கு குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப விரைய குருவா வந்திருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது சொல்லிட்டு சுப விரயத்தை கொடுப்பான். அதுக்கும் மேல அவனோட உச்ச பார்வை 4ஆம் பாவத்தை பாக்குறான், சுகஸ்தானத்தை பாக்குறான். ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகுது, இதுக்கு குருவே கேரண்டி. நான் இவ்வளவு நாள் வந்து பாருங்க வெளியூர்ல தங்கி வேலை செஞ்சிருந்தேன். சாப்பாடு மெஸ்ல சாப்பிட்டு என்னால முடியல. ஏன்னா என் குழந்தை +2 படிச்சிருந்துச்சு. அதனால என் மனைவி அவங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப குழந்தை காலேஜ் போயிடுச்சு, குழந்தை ஹாஸ்டல்ல போயிடுச்சு. அதனால என் மனைவி அங்க தனியா இருக்கிறதுக்கு பதில் என் கூட வந்திருக்காங்க. எனக்கு நல்ல முதல்ல வீட்டுல எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல அவங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். உங்களுக்கு எந்த விதத்துல கம்ஃபர்ட் அதிகமா இருக்கு நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்குது. அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் தாங்க. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இப்ப அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல பெட்டர்மெண்ட் இருக்கு, அதனால அம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை. நிறைய பேர் கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை நீங்க கடன்லாம் அடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும், சூப்பரா அடைச்சிடலாம். அதே மாதிரி 8ஆம் பாவத்துல குருனோட பார்வை. எனக்கு ஒரு ஹிடன் சீக்ரசி இருக்குங்க, ஒரு லவ் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா குடும்பத்துக்கு தெரிஞ்சுடுமோன்ற பயம் என் கூட இருந்துட்டே இருக்கு அப்படின்னா பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா குருனோட பார்வை இருக்கு, மேக்சிமம் தெரியாது. எங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லைங்களேங்க. இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இருக்கவங்களுக்கு தான் இந்த வரிகள், புரியுதுங்களா? இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பு குருனோட பார்வை இருக்கிறதுனால மாட்டிக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க கூட ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க. ஆக சிம்ம ராசி அன்பர்கள் 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முற்பகுதி சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு, நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணிருக்கோம், டிவோர்ஸ் வருமா தெரியல, மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல, புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம், தொடங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறோம், செய்யலாமா வேணாமா, இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.